சத்தமே இல்லாம தரவுகளோடு சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனைகளை பேசி பலரோட கவனத்தையும் ஈர்த்து வராங்க பாமக சட்டமன்ற குழு தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி. இதுக்கு முன்பு அவர் சட்டமன்றத்துல பேசிய விஷயங்களை நாம கவனிச்சோம் அப்படின்னா அது பெரும்பாலும் தமிழகத்தோட வாழ்வாதார பிரச்சனைகளை சுற்றியே தான் இருந்திருக்கு. விவசாய கடன் தள்ளுபடி பத்தி பேசும்போது வேளாண் துறைக்கு அரசு ஒதுக்கிய நிதி போதாது அப்படின்னும் விவசாய கடன்களை முழுமையா தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னும் வலுவா பேசியிருந்தாரு. அதே சமயம் நீர் மேலாண்மை பத்தின ஒரு பேச்சு வந்தபோது அண்டை மாநிலங்களை நாம நம்பி இருக்காம தமிழகத்துல நிலத்தடி நீர்மட்டம் 800 அடிக்கு கீழே போயிருச்சு அப்படிங்கறத சுட்டிக்காட்டி ஏரி குளங்களை தூர்வாரணும்னு கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது சௌமியா அன்புமணியினுடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுறதா பலரும் சோசியல் மீடியால கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. பொதுவா மேஜையை தட்டுறது, கத்தி கூச்சலிடுறது மாதிரியான வழக்கமான ஒரு பாணி இல்லாம சத்தமே இல்லாம சப்ஜெக்டை மட்டும் பேசி தமிழக பெண்கள் மத்தியில பெரிய வரவேற்பையும் அவங்க பெற்றிருக்கிறாங்க. அந்த வரிசையில தான் பேரிடர் மேலாண்மை துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்துல 17ஆம் தேதி சௌமியா அன்புமணி அவர்கள் முன்வைத்த திருப்புகழ் கமிட்டி குறித்த கேள்வி அப்படிங்கிறது மிக முக்கிய பேசு பொருளா மாறியிருக்கு. இன்னும் சில வாரங்கள்ல அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கு. வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சென்னை மக்கள் இப்போதிலிருந்தே ஒரு விதமான பயத்தோடும் பதற்றத்தோடையும் மேகங்களை அண்ணாந்து பார்க்க தொடங்கிட்டாங்க. மீண்டும் ஒரு பெருவெள்ளம் வருமா, நாம நம்முடைய சொந்த ஊர்லேயே சொந்த வீட்டிலேயே காலநிலை அகதிகளா மாறப்போகிறோமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கு. இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சென்னை மக்களையுமே உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் திருப்புகழ் கமிட்டி அறிக்கை என்கே அப்படிங்கிறது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகழ் தலைமையிலான குழு சென்னை வெள்ளத்திற்கு நிரந்தரமா ஒரு தீர்வு காண்பதற்காக தயாரித்த அந்த 600 பக்கங்கள் கொண்ட அறிக்கையில அப்படி என்னதான் இருக்கு? ஏன் அரசு இன்னும் அதை மக்களோட பார்வைக்கு வைக்காம மூடி வைத்திருக்கிறது? சென்னை வெள்ளத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கசப்பான உண்மைகளையும் இந்த மழைக்கால அச்சுறுத்தலையும் பற்றி இப்ப நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி சென்னை பெருவெள்ள பாதிப்புகள் மற்றும் திருப்புகழ் கமிட்டி அறிக்கை குறித்து மிக முக்கியமான கேள்விகளை வச்சிருந்தாங்க. அக்டோபர் மாதம் மழைக்காலம் நெருங்கக்கூடியதை சுட்டிக்காட்டி சென்னையில மீண்டும் ஒரு பெரு வெள்ள வரலாறு திரும்பிடக்கூடாது அப்படின்னு அவர் அவையில ரொம்ப ஆக்ரோஷமா வலியுறுத்தி இருந்தார். 2021 அக்டோபர்ல பெய்த பெருமழையால சென்னை மக்கள் தங்கள் சொந்த வீடுகளை இழந்து தெருக்கள்ல படகுகளுக்காக காத்திருந்து அகதிகள் போல வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்த கொடுமைகளை சௌமியா அன்புமணி சுட்டிக்காட்டினாங்க. சென்னை மக்கள் தங்களோட சொந்த மண்ணிலேயே காலநிலை அகதிகளாக, அதாவது கிளைமேட் ரிஃப்யூஜிஸ் அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி மாற்றப்பட்ட அந்த மோசமான வரலாறு அப்படிங்கிறது மீண்டும் திரும்ப கூடாதுங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சாங்க. அப்போ அவர் அவையில எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது 2021 வெள்ளத்திற்கு பிறகு 2022ல திமுக அரசு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகழ் தலைமையில ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. 2023 மார்ச் மாதமே அந்த குழு 600 பக்கங்கள் கொண்ட விரிவான இறுதி அறிக்கையை அரசிடம் தாக்கல் செஞ்சிருச்சு. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு இத்தனை காலங்களை கடந்தும் அது ஏன் இன்னும் பொதுமக்களோட பார்வைக்கு வைக்கப்படல? எல்னினோ மாதிரியான பருவநிலை மாற்ற அச்சுறுத்தல்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அரசு மக்களை காப்பாற்ற என்ன செய்ய போகுது? அந்த 600 பக்க அறிக்கை ஏன் இன்னும் ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வியைத்தான் சட்டமன்றத்துல சௌமியா அன்புமணி முன் வச்சாங்க. முதல்ல இந்த திருப்புகழ் கமிட்டி அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பற்றியும் சௌமியா அன்புமணி ஏன் இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். திருப்புகழ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண அதிகாரி இல்லை. குஜராத்தோட நிலநடுக்க பேரிடர் மேலாண்மை மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தில், அதாவது NDMA அதில் பணியாற்றிய சர்வதேச அளவிலான பேரிடர் மேலாண்மை நிபுணர். சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களோட வெள்ள பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வு காணத்தான் 2021ல் இந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு சும்மா ஒரு ஏசி அறையில அமர்ந்து அறிக்கையை தயாரிக்கல. கடந்த 30 ஆண்டு கால சென்னை வெள்ள தரவுகளை, அதாவது 30 years of flood டேட்டாவை ஆராய்ந்து சென்னை நகரோட நிலப்பரப்பு, வடிகால்களோட கொள்ளளவு எவ்வளோ, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகள் எப்படி இருக்குங்கிறத அக்கு வேற ஆணி வேறா பிரிச்சுதான் இந்த 600 பக்க இறுதி அறிக்கையை தயாரிச்சாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், வட சென்னை புறக்கணிக்கப்பட்டது.
அதாவது 2015 மற்றும் 2021 பெருவெள்ளத்தின் போது வேளச்சேரி போன்ற தென் சென்னை பகுதிகளுக்கு படகுகளும் நிவாரணங்களோட உடனுக்குடன் அனுப்பப்பட்டுச்சு. ஆனால் வட சென்னை பகுதிகளான முல்லைநகர், வியாசர்பாடி போன்ற ஏழை எளிய மக்கள் வாழும் பகுதிகள் முழுமையா புறக்கணிக்கப்பட்டதா மக்கள் குற்றம் சாட்டி இருந்தாங்க. வியாசர்பாடி மண்டலத்தில் மட்டும் சங்கிலி தொடரா இருந்த 16 நீர்நிலைகள் இன்னைக்கு தடம் தெரியாம அழிஞ்சிருச்சு. வேளச்சேரி மற்றும் ஆதம்பாக்கம் ஏரிகள் தங்களோட உண்மையான பரப்பளவுல கிட்டத்தட்ட 70 விழுக்காட்டில் இருந்து இழந்து இப்போ வெறும் 30% மட்டுமே எஞ்சியிருக்கு. இந்த கசப்பான உண்மைகளைத்தான் திருப்புகழ் கமிட்டி தன்னோட ஆய்வுல கண்டறிஞ்சாங்க. சரி, இந்த 600 பக்க அறிக்கையில அப்படி என்னதான் பரிந்துரைகள் இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறத தேடி பார்த்தோம்னா கமிட்டியோட இடைக்கால மற்றும் இறுதி அறிக்கைகள்ல இருந்து கசிந்த சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. முதலாவதா, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமான CMDA மீது கமிட்டி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தது. வெள்ளம் வரக்கூடிய அபாயமுள்ள தாழ்வான பகுதிகள் மற்றும் நீர்வழித்தடங்களை முறையா கண்டறிந்து அங்க கட்டுமானங்களை ஒழுங்குபடுத்த CMDA தவறிடுச்சு அப்படிங்கிறத அந்த கமிட்டி சுட்டி காமிச்சிருந்தது. ரெண்டாவதா, கமிட்டி போட்ட ஒரு முக்கியமான டாஸ்க், மழை நீர் தங்கு தடையின்றி ஓடணும் அப்படின்னா அது அரசு நிலமா இருந்தாலும் சரி, தனிநபரோட பட்டா நிலமா இருந்தாலும் சரி, நிலத்தை கையகப்படுத்தி அதனோட வழியில வடிகால் பாதைகளை அமைப்பதற்கான விரிவான சட்டம் மற்றும் ஒரு மாஸ்டர் பிளான் தேவை அப்படிங்கிறதையும் கமிட்டி பரிந்துரைத்தது. மூன்றாவதா, சென்னை மாநகராட்சி, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை அப்படின்னு தனித்தனியா செயல்படாம ஒரே குடையின் கீழ் வெள்ளத்தடுப்பு பணிகளை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தையும் வலியுறுத்தி இருந்தாங்க. நான்காவதா பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் காலத்தில் அமைக்கப்பட்ட பழைய வடிகால்களை மாற்றி தற்போதைய மக்கள் தொகை மற்றும் மழைப்பொழிவுக்கு ஏற்ப அகலமான மழைநீர் வடிகால், அதாவது ஸ்ட்ரோம் வாட்டர் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக அமைக்கணுங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஐந்தாவதா பார்த்தோம்னா, செம்பரம்பாக்கம் மாதிரியான சில ஏரிகள் திறக்கப்படும் போது அந்த உபரி நீர் வீணா கடல்ல கலக்கிறத தடுத்து வறண்ட ஏரிகளுக்கு திருப்பி விட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசிய பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி சென்னை மக்களோட அடிவயிற்று பயத்தை அப்படியே அவையில பிரதிபலிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2015 மற்றும் 2021 பெய்த பெருமழையால சென்னை மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை, சொந்த வீடுகளை இழந்து அகதிகள் மாதிரி வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்த கொடுமைகளை சுட்டி காட்டி தான் இந்த காலநிலை அகதிகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு மோசமான வரலாறு திரும்ப வந்துடக்கூடாது அப்படிங்கிறத எச்சரிக்கக்கூடிய விதமாகவும் அவங்களுடைய கருத்து இருந்தது. இதுல அவங்க முக்கியமா எழுப்பிய ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, 2021 பெருவெள்ளத்திற்கு பிறகு திமுக அரசு அமைத்த அந்த கமிட்டியில 2023 மார்ச் மாதமே 600 பக்கங்கள் கொண்ட விரிவான இறுதி அறிக்கையை அரசிடம் அந்த குழு தாக்கல் செஞ்சிருக்கு. அப்படி சமர்ப்பிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அது ஏன் இன்னும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படலை அப்படிங்கிற முக்கியமான கேள்விதான். இன்னைக்கு எல்னினோ அப்படிங்கிற பருவநிலை மாற்றத்துக்குள்ள தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பேசிக்கிட்டு இருக்கோம். வடகிழக்கு பருவமழையில அதிக அளவிலான மழை பொழிவோ அல்லது வறட்சியோ இருக்கும் அப்படிங்கிற பல அச்சுறுத்தல்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய நிலையில தான் சௌமியா அன்புமணி முன்வைத்திருக்கக்கூடிய இந்த கேள்வி அப்படிங்கிறதுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. முன்னாடிலாம் இப்போ எல்னினோ காலம் அப்படிங்கிறதுனால முன்னாடி 10 நாட்கள்ல பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு அப்படிங்கிறது இப்போ ஒரே நாள்ல அப்படி இல்லைன்னா சில மணி நேரங்கள்லயே கொட்டி தீர்க்குது. அதை பார்க்கிறோம். இந்த தீவிர மழைப்பொழிவை தாங்கக்கூடிய அளவுக்கு தற்போதைய வடிகால்களுக்கு கொள்ளளவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அந்த கமிட்டி முன்கூட்டியே எச்சரித்திருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்ல, அரசு தற்போது சென்னை மாநகராட்சியில வெள்ளத்தை உறிஞ்சுவதற்காக ஆங்காங்கே 40க்கும் மேற்பட்ட செயற்கை குளங்கள், அர்பன் ஸ்பாஞ்ச் சிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது ஸ்பாஞ்ச் சிட்டி அப்படிங்கிற பெயர்ல உருவாக்கிட்டு வராங்க. ஆனா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இது குறித்து என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க தெரியுமா? கூவம், அடையாறு, கொசஸ்தலையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய் போன்ற பெரிய ஆறுகளோட வெள்ள கொள்ளளவை உயர்த்தாம, ஆக்கிரமிப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அதை முழுமையா அகற்றாம இது போன்ற தற்காலிக குளங்களை வெட்டுறது அப்படிங்கிறது வெறும் கண் துடைப்பா மட்டுமே இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வடிகால் பணிகளுக்காக செலவிடப்படுறதா அரசு சொல்லுது. அப்படின்னா பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் கேட்ட மாதிரி இந்த அறிக்கை அப்படிங்கிறது ஏன் இன்னும் வெள்ளை அறிக்கையா வெளியிடப்படலை? அதை அரசு எப்போ வெளியிடும்? மக்களோட வரிப்பணம்ங்கிறது சரியா பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற சில வலுவான கேள்விகளும் இதை ஒட்டியே எழுந்திருக்கு. இதுக்கு பதிலளித்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் இது குறித்த அந்த
கூடுதலாக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா துறையும், மின்துறை, வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை துறை, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அந்த குழு விரைவில் அதற்கான தீர்வுகளை எட்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைத்திருந்தார். ஆனால் ஏற்கனவே ஒரு கமிட்டி கொடுத்திருக்கக்கூடிய தரவுகள் அப்படிங்கிறது ஏன் வெளியிடப்படவில்லை அப்படிங்கிற விஷயம் தெரியலங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது முந்தைய ஆட்சியில் இருந்ததுனால. இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மழைக்காலம் தொடங்க போகுது. அப்போ சென்னை மக்களுக்கு ஒரு இயற்கை திருவிழாவாகத்தான் அது இருக்கணும், மகிழ்ச்சியான ஒன்றா மட்டுமே இருக்கணுமே தவிர ஒவ்வொரு வருடமும் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய பேரிடரா அது மாறக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சௌமியா அன்புமணி எழுப்பி இருக்கக்கூடிய இந்த கேள்விகள் அரசியல் எல்லாம் கடந்து ஒட்டுமொத்த சென்னை மக்களோட பாதுகாப்பிற்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. திருப்புகழ் கமிட்டியோட பரிந்துரைகள் முழுமையா செயல்படுத்தப்பட்டிருக்கா? அப்படி செயல்படுத்தப்படலை அப்படின்னா வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையில சென்னையை மீண்டும் ஒரு பெருவெள்ளம் பாதிக்காம இருக்கக்கூடிய வகையில மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியும் இதை ஒட்டியே எழுந்திருக்கு.